அஸ்வினி, 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 அஸ்வினி. Hello. Hi. You, Teja? You stupid. Thank you. Idiot. Thank you. Nonsense. Thank you. You, thank you, வா? You rascal. Thanks. Ladies கிட்ட எப்படி பிஹேவ் பண்றதுனே உனக்கு தெரியாதா? தெரியாது. ஜென்ஸ்னா மொட்டத்தனமானவங்கன்னு சொல்வாங்க. ஆனா ஓ மொட்டத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லையா? You scoundrel. ஏய் என்னடி இது? நல்லா மாட்டிக்கிட்டா. ஒண்ணு. வாவ். ஏ மச்சான் பாத்தியாடா தேஜாவ கால்லே கலக்கிட்டான். ஆமாடா மாமா கலக்கிட்டான்ல. இங்கிலீஷ் பட ரேஞ்சில போஸ்ட் கொடுக்குறான் பாத்தியா? புது உறவாய் வந்த புத்தம் புது பூவே, மின்னல் அடிக்கும் உன் பார்வையால் என் மனதை பறித்தாயே. மயங்கி போனேன் நான் உன்னிடம். உன் உதட்டால் உச்சரித்த முதல் வார்த்தையை சிப்பிக்குள் மொத்தாய் நான் சிதறாமல் சேகரித்தேன். சீக்கிரம் என்னிடம் நீ பேசு காதல் மொழி. இதயமே, என் இதயமே. ஹாய்டா. ஹாய் மச்சான். எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. என்ன மச்சான், நான் உன்னை பாக்கணும் நீ எங்கெல்லாம் தேடுறது? நீ என்னடா ஹாயா உட்காந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்க? என்னடா, என்ன விஷயம்? ஆமா, நேத்து எங்க வீட்டுக்கு வந்தாரா, உன்னை பாக்கணும்னு புலம்பி தீத்துட்டாரா. எதுக்குடா? ஏய் ஒண்ணு இல்லடா, நீ கவிதை எல்லாம் எழுதி என்கிட்ட கொடுத்து அனுப்புறதா எங்க மாமா கிட்ட சொன்னியாம, அந்த கவிதையெல்லாம் நாளைக்கே பிரஸ்ல போய் பிரிண்ட் ஆனாதான்
அடுத்த வாரம் கவிதை புத்தகமா வெளியே வருமா. அது மட்டும் இல்லடா, நீ ஏதோ பெருசா சாதிக்க போற, இன்னும் என்னென்னமோ பண்ண போற, உனக்கு பெரிய ஃபியூச்சரே இருக்குன்னு என்கிட்ட புலம்புன்னு புலம்பிட்டாரா. டேய், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாதுடா. இப்பவே போற, உன் கவிதை எல்லாம் எடுத்துட்டு போய் எங்க மாமா கிட்ட ஒப்படைக்கிற. அவ்வளவுதான்டா, நான் வரேன்டா. ஏய் இருடா, கொஞ்சம் இரு. எல்லா மேட்டரும் ரெடியா இருக்கு. இது எப்படி? ஏய், இத கொண்டு போய் உங்க மாமா கிட்ட கொடு. ம், இதுக்கு இதையுமே டைட்டில் வைக்க சொல்லு. ம். ம்? எந்த வேலையையும் நிறுத்தாம உடனே செய்ய சொல்லு. இந்த புக்கு அடுத்த வாரமே பப்ளிஷ் ஆகணும்டா. சரிடா, சரி, நான் வரேன். ஏய், ஆனா ஒரு முக்கியமான விஷயம். இந்த பாரு மச்சான், உங்க மாமா இந்த கவிதை விஷயம் இத பத்தி காலேஜ்ல யாருக்குமே தெரியக்கூடாது. சரி. ஏன்னா உனக்கே எங்க அப்பா பத்தி நல்லா தெரியும். ஆ. காலேஜுக்கு போறியா கவிதை எழுத போறியான்னு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. எனக்கு தர வேண்டிய பாக்கெட் மணியை கட் பண்ணிடுவாரு. ஜாக்கிரதையா இரு. ஓகே? இத பத்தி வெளிய யாருக்கும் தெரியக்கூடாதுடா. சரிடா, எங்க மாமாவை இதான் சொன்னாரு. ஆனா இதுல உங்க அப்பா விஷயம் இருக்குன்னு எனக்கு இப்பதான்டா தெரியும். சத்தியமா இத பத்தி யாருகிட்டயும் நான் சொல்ல மாட்டேன்டா. ம். வரேன்டா. ஏய், போக்க குடுறா. कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशा சிம்ரன் நமக, ஸ்னேகா நமக, ஜோதிகா தெரியலையே. நமக, லைலா நமக, கவனிக்கிறேன். ஐஸ்வர்யா நமக. நீயா? அம்மாவோன்னு பயந்துட்டேன். என்ன அது? சாமி படம். இதுவா சாமி படம்? அண்ணாமலையாரே திறந்தடி செய்வேன். ஆடா பாவி, சாமி படத்துக்கு பின்னாடி சினிமா நடிகை போட்டோ ஒட்டி வச்சு பாக்குறியே. அப்பா வயசுல இப்படி தப்பான வேலை செய்யறது இது உனக்கு தப்பா தெரியல? என்னடா பண்றது? எனக்கு காலகாலத்துல கல்யாணம் இருந்தா இந்த தப்பெல்லாம் நடந்திருக்காது. ஆனா கல்யாணம் நடக்கலையே. இப்போ ஒண்ணு மோசம் போல. ஒரு பொண்ணை காமிச்சு அவ கழுத்து தாலி கட்டுன்னு சொல்லு, நான் தாலி கட்ட தயாரா இருக்கேன். ஒரு சிம்ரன் நவிலோ இல்ல ஐஸ்வர்யா ராயோ, ரத்மா ரவியில் ஒரு பொண்ணு பாரு, நான் தாலி கட்ட தயாரா. ஆடா பாவி, என்ன மாமா வாங்கிட்டே. நான் இந்த வீட்டு தோட்டக்காரன். இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுறேன், நான் குலகாரனை மாறிடுவேன். நண்பனுக்கா இது கூட செய்யக்கூடாதா? இல்லையா? இல்ல மாமா வேணும். இதோ அம்மா வராங்க, அவங்க கிட்டே சொல்றேன். அம்மா. அஸ்வினி, காலேஜுக்கு டைம் ஆச்சுமா? இன்னும் கிளம்பல? அஸ்வினி. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா? மணி 7 ஆகுது. அஸ்வினி. ஆமா, பொழுது வெஞ்சி மணி 7 ஆச்சு, இன்னும் சின்னம்மா சாப்பிட வரவே இல்லையே. அதானே எனக்கும் தெரியல. ஐ டோன்ட் நோ. தெரியலன்னு. அஸ்வினி, அஸ்வினி. ஏய், விடிஞ்சது கூட தெரியாம அப்படி என்னடி தூக்கம்? எழுந்துரு, எழுந்துருடி. என்ன ஆச்சு உனக்கு? மா, அது வந்தும்மா, காலேஜ்ல ஒரு ஸ்டூபிட் இருக்காம்மா. அவனை பார்த்தாலே எனக்கு அலர்ஜி. அவன் எப்ப பார்த்தாலும் என்ன வம்பு கழுத்துட்டே இருக்காம்மா. அவன் பிஹேவியரே கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. ஏய், அவன் வம்பிழுத்தா நல்ல நாள் கொடுக்க வேண்டியதானே? அது இல்லம்மா, அது வந்து என்னடி அது இல்ல? ஒரு கேப்டனுக்கு மகளா பிறந்துட்டு இப்படி பயந்து சாகுறியே, உனக்கே வெக்கமா இல்ல? முதல்ல என் தம்பிய மிலிட்டரியில இருந்து வர சொல்லி அவன் கையில உன்னை பிடிச்சு கொடுத்தாதான் உனக்கும் தைரியம் வரும், நானும் நிம்மதியா இருப்பேன். ஐயோ, என்னடி இப்படி ஜுரம் அடிக்குது? சரி சரி, காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி டாக்டரை பாத்துட்டு அப்புறமா காலேஜுக்கு போ. தனியாவா? தனியா தான். என்னடி பயந்து தொலைற? எதையுமே போராட கத்துக்கணும். எழுந்துரு, எழுந்துருன்னு சொல்றேன். எழுந்துரு. அம்மா, வா 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 வா. அம்மா ப்ளீஸ் வா, மா. வா, வா. ஏய், நீ ரொம்ப அழகா இருக்க. அவங்க அப்பா ஐஜி பரவாயில்லையா? ஏய், என் தங்கச்சி படிச்சவடா, அவங்க அப்பாட்ட எல்லாம் சொல்ல மாட்டான். அண்ணன் ஒரு கோவில் வரட்டாடா. ஏய், தங்கச்சி கிளம்புறாடா. பாய். ஏய், சும்மா இருங்கடா. வேற வேலை இல்ல உங்களுக்கு? அஸ்வினியை காணுமே. இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பா ஷாப்பிங் போகணும்டி. ஏய் நிவி, இங்க கொஞ்சம் வாயேன். ஏய் வாங்கடி. என்ன? அஸ்வினியை காணோம், எங்க போயிருக்கா? நேத்து நீ பண்ண கலாட்டால அவளுக்கு ஜுரமே வந்துருச்சு. அதனால அவ டாக்டரை பார்த்துட்டு தான் காலேஜுக்கு வருவா. ஓ, எந்த டாக்டர் கிட்ட அவ போயிருக்கா? ஃபேமிலி டாக்டர் ஜெயபிரகாஷ் கிட்ட போயிருக்கா. ஜெயபிரகாஷா? ஆமா ஆமா. என்ன ஜெயபிரகாஷா? டேய், அவன் சரியான ஜூம் பாட்டிடா. டேய், சீக்கிரமா போடா. பாவண்டா தேஜா. டேய், இந்நேரம் அவன் என்னென்ன பண்ணிருப்பானோ அப்படிங்கிற. அவகிட்ட இந்நேரம் அவன் சூப்பரா ஒரு ஜூம் போட்டிருப்பான்டா. ஆமாண்டா. எப்பயில இருந்துமா ஃபீவர் இருக்கு?
இன்னைக்கு மார்னிங்ல இருந்து தான் டாக்டர். இருக்காமா? ஏய் நீயா? ஆமா நானே தான். உனக்கு ஒரு லேடி டாக்டர் கிடைக்கலையா? ஏய் யூ உன்னலாம் யூ ஸ்கவுண்டல். தேஜா ஒரு ரவுடி தனத்துக்கு அளவே இல்லையா? இவர் எங்க ஃபேமிலி டாக்டர். ஃபேமிலி டாக்டரா? இவன் மூஞ்சே எனக்கு பிடிக்கல. இவன்லாம் ஒரு டாக்டர். நீ வா போலாம் வா. கமான் ஐ கமான் ஐ அஸ்வினி நீ வா. வான்னு சொல்றேன்ல. வா மாட்டியா? கமான் அஸ்வினி வான்னு சொல்றேன்ல. சொன்னா கேளு வா. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? You bloody fool, nonsense, stupid. என்னன்னா உன் பொண்டாட்டி நினைச்சிட்டு இருக்கியா? என்ன நினைச்சிருக்க உன் மனசுல? ஏய் உள்ள போ உள்ள போ. ஏய் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ என்ன பெரிய இவனா? ஏய், don't try உள்ள to போ. act too smart. உள்ள நீ போ. என்ன சொல்றது? நான் உள்ள என்ன போன்னு சொல்றது? நான் போகாம இருப்பேன். இது ஏன் வீடு? ஏய் come on, stop that. ஏய் மறுபடியும் சொல்றேன், நீ இந்த பக்கம் வந்தா உன்னை ஷூட் பண்றேன் இல்லையா பாரு. என்னடி அதுக்குள்ள வருது? அந்த ஸ்டூபிட் இல்லமா, அந்த இடியட் இல்ல, அவனை நான் விட மாட்டேமா. யாரு? I will shoot him. யாரடி? அம்மா எனக்கு தெரியாது. ஹாஸ்பிடல் அவன் வந்து என்ன கலாட்டா பண்ணான் தெரியுமா? சரி ஓகே கூல் டவுன். அம்மா I will shoot him. போதும்டி. நான் தான் சொல்றேன் போதும். That guy. அங்க விட்டுட்டா. இங்க வந்து வீரவசனம் பேசிட்டு இருக்கான். வாடி பேசாம. ஏய் ஹாய் சிம்ரன். ஏய் மச்சி. ஏய் மங்கா என்னடி மங்களா இருக்க? குட் மார்னிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஏய் தேக்ஸா எப்படிடா இருக்க? நான் டேக்ஸ் இல்லடா தேஜடா குருசாமி. நானும் குருசாமி இல்லடா குரு. ஓகே சாரி. ஆமா ஒரு லவர் எப்படி இருக்கா? ஒரு லவ்ல சக்சஸ் ஆயிச்சா இல்லையா? என்னடா என்ன ஒண்ணும் லவ்ல? வேலைக்காக மாட்டேங்குது. எப்ப லவ் சொல்ல போனாலும் ஏதாவது ஒரு சேனல் ஆஃப் ஆயிடுதுடா. ஆப்பாச்சா? ஆப்பா கூடாரா? எந்நேரமா ஆன்லயே இருக்கணும். எங்களுக்கு எல்லாம் 24 மணி நேரம் ஆன்லைன் தான் இருக்கு. பவரே கட்டானாலும் ஜெனரேட்டர் வச்சாலும் ஓட்டிடுவோம். அதனால எதையுமே பொருட்படுத்தக்கூடாது. தெரியுதா? ம் இப்ப இவன் எடுத்துக்க. அன்னைக்கு ஒரு பிள்ளை போய் ப்ரொடக்ஷன் லேசா தட்டினா செருப்ப கலட்டி அடிச்சா நெத்தியில 7 வெயில் வருத்தப்பட்டானே. செருப்படிக்க தையலா? எப்படா? உள்ள ஆணி இருக்கும்ல, அடிச்சடியில அப்படியே கிழிச்சிட்டு போயிருச்சு. இந்த அவன் அதெல்லாம் அடிக்கடி செருப்பு வாங்கி பழக்கப்படாம போய் நான் அவனுக்கு உனக்கு எப்படி அடிபடுச்சு? அண்ணே அது சீக்ரெட் மேட்டர்னே. இவன மாதிரி தெரியற இடத்துல இருக்கிறதுக்கு சொல்றதுக்கு. இந்த இவனுக்கு அப்படித்தான். எனக்கு போட்ட தையல் எல்லாம் வெளியே சொன்னோம்னா டெய்லர் கடையெல்லாம் மூடிட்டு போக வேண்டியதான். அவ்வளவு நூல் கண்டு காலியா இருக்கு. அதனால மச்சி நீ ஒரு பொண்ணு லவ் பண்ணினா ஸ்ட்ரைட்டா அவட்ட போய் ஐ லவ் யூ சொல்லு. அவ திருப்பி ஐ லவ் யூ சொல்றான்னு தெரிஞ்சாதான் சக்சஸா தோல்வியா தெரியும். அதை வச்சு நம்ம ஒரு ரூட்டை பிடிச்சு போக முடியும். நான் உனக்கு என்ன சொல்றேன்னா சேனல ஆப்பா விடாத, ஆன்லயே வச்சுக்க. பார்த்தா சூதானமா பிடிச்சிக்க. அப்படித்தான் வாங்கடா போவோம். பவர் ஆப்பானா ஜெனரேட்டர் போடுங்கப்பா. இவனுங்களும் ஒரு மாதிரியா தான் சுத்திட்டு இருக்கானுங்க. உன்னோட கல்யாண லைஃப் எப்படி இருக்கு? தேஜா தயவால சூப்பரா இருக்கு. ஏய் அந்த தேஜா நல்லவனா கெட்டவனா? அவனை என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது. இந்த பார் தேஜாவை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜ்ல எல்லாருக்குமே நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கான். அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் தேஜா ரொம்ப நல்லவன். என்ன அவன் மறுபக்கத்தை பத்தி இங்க யாருக்கும் தெரியாது. ஏன்னா நாங்க யாருமே அவன் வீட்டு பக்கமே போனதில்ல. ஏய் அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது. ஆனா இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் அவன் தான் ஹீரோ. தேஜா இனிமேல் நீ எங்களை ஏமாத்த முடியாது. அந்த கவிதை நீதான் எழுதிருக்கேன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் எப்ப பார்த்தாலும் உன் கவிதையை தான் படிக்கிறா, உன்னைத்தான் லவ் பண்றான். நண்பா இப்ப நீ நேர போற அந்த பொண்ணுக்கு ஐ லவ் யூ சொல்ற. 2 அடி விழுந்தாலும் பரவாயில்ல புறப்படு. அவ என்னதான் லவ் பண்றான்னு எப்படிடா கன்ஃபார்ம் பண்றது? ஏய் என்னைக்குமே பொண்ணுங்க ஐ லவ் யூ சொல்ல மாட்டாங்கடா. ஆம்பளைங்க நம்ம தான் அவங்கள பார்த்து ஐ லவ் யூ சொல்லணும். இப்ப போற கன்ஃபார்ம் பண்ற. அங்க பாரு அவ கையில ஓம் புக்கதா வச்சு படி. இப்ப கன்ஃபார்ம் பண்றேன் பாரு. போ போடா. ஐயோ இவனெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கடா. ஏய் அஸ்வினி உன்னோட ஹாபி என்ன? ஹாபிலாம் ஒண்ணும் இல்ல. இந்த கவிதையை எழுதின கவிஞரை நான் ரொம்ப லவ் பண்றேன். இவரே கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆனா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் தெரியுமா? அப்போ இந்த புக் தான் அவன் காதல்னா? இந்த புக்ல அவன் காதல் பேர் பார்க்கலாம். நோ அவனை நீ நேசிக்கிறது உண்மையா இருந்தா அவன் எழுதின கவிதையெல்லாம் உன்னால மனப்பாடமா பாட முடியுமா? ஓயே நான் பாடுவேனே. ஏய் தேஜா என்ன பண்ண போற? ப்ளீஸ் கொடுத்துரு. தேஜா 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 வேண்டாம். தேஜா ப்ளீஸ் ப்ளீஸ் தேஜா தேஜா அந்த புக்கை கொடுத்துரு தேஜா. தேஜா தேஜா யூஸ் கவுண்டர். நீ ஒரு மனுஷன் இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்த. ஆனா நீ ஒரு மிருகம் இப்ப நிரூபிச்சிட்ட. ஏய் அந்த புக்கை நீ எத்தனை வாட்டி வேணாலும் எரிக்கலாம். ஆனா என் மனசுக்குள்ள இருக்கிற கவிதை உன்னால எரிக்க முடியாது. இப்போ அந்த கவிதைய அந்த புக்ல இருக்கிற கவிதையை என்னால எத்தனை தடவை வேணாலும் பாடி காட்ட முடியும். ஆனா உன்கிட்ட இல்ல. ஓகே ஓகே சாரி வெரி சாரி. நமக்குள்ள சண்டை வேண்டாம். நான் இப்ப ஒரு உண்மையை உன்கிட்ட சொல்ல போறேன். நான் யாருன்னு உனக்கு தெரியுமா?
வேற யாரும் இல்ல. நீ இத்தனை நாளா ரசிச்சு ரசிச்சு படிச்சிட்டு இருக்கியே அந்த கவிதையோட சி, போடா. தேஜாவுக்கு என்னாச்சுடா? என்னாச்சு சொல்லுடா, சொல்லுடா. தேஜோட அப்பா இறந்துட்டாரு. என்ன சொல்றாங்க? வாழைப்பழை வாழைப்பழைன்னு 2 வகை இருக்கு. ஒண்ணு பூவே வாழை, ஒண்ணு ரஸ்தாலி. மாங்கனிக்கும் தேன்கதலி, மங்கனிக்கும் மேலினிக்கும் நற்கனியை கண்டே. மேலே போனகனி பூமிக்கு மீண்டும் திரும்பவில்லை. மேலே போன மானிடன் உயிர் மட்டும் எப்படி பூமிக்கு திரும்பும்? இதை மானிடன் உணர்ந்தானா? மாணவர்களே, பாடத்தை கேளுங்கள். அருந்து மெல்லட காலிட வருந்தும் என்று அழுங்கும். விருந்து கண்ட போது எண்ணிருவோம் என்று வெம்மும். மருந்தும் உண்டுகொள் ஆண்கண்ட நோய் கண்டு மயங்கும். இருந்த மாநிலம் செல்லரித்திரவும் ஆண்டலால். எப்பயுமே பீதியாவே இருக்காங்க. அவன் யாரா ஒருத்தன் கங்காரு மாதிரி தவி தவி வந்துகிட்டு இருக்கான்? ஆமாப்பா, எங்கேயோ பார்த்த மாதிரியா இருக்கு. எங்க பார்த்தா? சும்மா சும்மா 6 மணிக்கு யார் யார் நீ? என்ன? டேய், நீ முத்துக்கால தானே? ஆமா ஆமா டேய், நீ வாசு தானே? ஆமா. டேய், நீ செல்ல பாட்டி தானே? ஆமா டேய், நீ குருசாமி தானே? குருசாமி. ஆமா குருசாமி. ஆமா, நீ யாரு? என்ன தெரியுதாடா? உன்னை தெரியலையே. என்ன தெரியலையா? தெரியலையா? அட பாவிகளா, நான் தானடா உங்களுக்கு தமிழ் பாடம் சொல்லி கொடுத்த தமிழ் வாத்தியாரு. பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுத்தா மண்டையில ஏறல, டிவிஷன் வர்றேன்னு சொல்லி 4 நாள் தானடா என்னோட வீட்டுக்கு வந்தீங்க. என் பொட்டாட்டிய காணப்படா, என் பொட்டாட்டிய கடா, என் பொட்டாட்டிய கடா, என் பொட்டாட்டிய கடா, என் பொட்டாட்டிய கடா. என் புருஷன் இங்க வாங்க, என் புருஷன் கிட்ட இருக்காரு. அம்மா, இப்ப போன தமிழ் வாத்தியா பொண்டாடி தானே நீங்க? அப்பா வணக்கம்மா. டேய், பாருங்க நீங்களா? நாங்கதாம்மா. எங்கடா என் பொண்டாட்டி? எல்லாரும் பொண்டாட்டி வரணும்டா. என்ன வாத்தியா, எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சா? ஆமாண்டா, பைத்தியம் தான் புடிச்சு போச்சு. டியூஷன் படிக்கிறேன்னு சொல்லி 4 நாள் தானடா வீட்டுக்கு வந்தீங்க. அவரை கேள்வி மேல கேள்வி கேட்டதுல அவர் யோசனை பண்ணி அவர் பைத்தியமே புடிச்சிருச்சுடா. ராத்திரில எழுந்திருச்சு உட்காந்துக்கிட்டு எங்க என் பொண்டாட்டி என்னைய பார்த்து கேக்குறாருடா. ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த பாவம் உங்களை சும்மா விடாதுடா. ஐயோ, அவர் கையால தான் உங்களுக்கு சாவு. ஜாக்கிரதை. என்னங்க என்னங்க? டேய், அவங்க யாரும் நம்மளுக்கு சாவாப்டா. ஒரு 5 நாளைக்கு காலத்துக்கே வரவேணா. அடிங்க. யாரா அவன்? எரடக்கல அங்க வர்றோம். எரடக்கலனா? ஏய், நம்ம மணி ஆட்டோ எவனும் இடிச்சுட்டான்டா. வாங்கடா. எரடக்கல ஏய், மணி ஏதாச்சு? என் ஆட்டோ இடிச்சிட்டாமா. ஆட்டோவை இடிச்சுட்டானா? ஏய், இறங்க நடக்கல. ஆட்டோ இடிச்சு உள்ளது போசா கொடுக்குற. ஏன்டாச்சா? ஏன்டா இடிச்சதுன்னு கேக்குறல? நான் யார் தெரியுமா? நீ யாருன்னு எனக்கு டேய். ஏய், முத்து. ஏய், சொல்ல பாரு. ஏய், பாரு. என்னையே யாருன்னு கேக்குறியா? எங்கிட்ட சோ காட்டுறியா? தஞ்சாவூர்பட்ட பன்னிச்சல் கேள்விப்பட்டிருக்கியா? அது நான் தான்டா. போ போ போ, ஒதுங்கு போ, போய்க்கிட்டே இரு, நிக்காத. என்ன, நம்ம கார்டன்ல மல்லி செடி, ரோஸ் செடி எல்லாம் வைக்கிறதுக்கு லிஸ்ட் கொடுத்தேனே, என்னென்ன ஆச்சு? நீங்க கொடுத்த லிஸ்ட நான் பத்திரமா வச்சிருக்கிறேன். அதை கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணுங்க. நான் என்னமா பண்றது? மேனேஜர் பணம் கொடுத்தா தானே நான் செடியெல்லாம் வாங்கி வைக்க முடியும். அக்கா, ஏ பாரு, நம்ம ராமசாமி கிட்ட சொல்லி மிச்ச மீதி இருந்தா போட சொல்லு. ராமசாமி இல்ல, மிச்ச மீதி இருந்தா கொண்டாந்து போடுவீங்களா? முக்கியமே தானே கொண்டாட. என்னது இப்ப பிச்சைக்காரங்க எல்லாம் முறை சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா அண்ணே, இப்பெல்லாம் எந்த வீட்டுக்கு போனாலும் அக்கா, மாமா, சித்தப்பா, சித்தி அப்படிலாம் கூப்பிட்டா தான் சோறு போடுறாங்களா. அஸ்வினி. அம்மா, சின்னம்மா பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. அதானே, பாப்பா பேரு சொல்லி கூப்பிடுறாங்கன்னா யாரா இருக்கும்? போய் பாருங்க. அம்மா, யாரோ அடிபட்டு அலங்கோலமா வந்து நிக்கிறாங்கம்மா. ஐயோ, அதை வச்சுட்டு வாயா. ஹாய் மாம்ஸ். ஐயோ, என்னடா தம்பி இது கோலம்? இதுதான் அலங்கோலம். ஏய், அம்மா, உங்க தம்பி மிலிட்டரியில எதிரிகள் வீரமா சுட்டுட்டு வருவாருன்னு சொன்னீங்க. இவரு என்ன மிலிட்டரி ஹோட்டல
ஏய் என்னது அதிக பிரசங்கித்தனம் முதல்ல இந்த பெடிக்கு உள்ளவே அக்கா அது என்னாச்சுன்னா நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம் முதல்ல குளிச்சிட்டு பேசிக்கலாம் சரிக்கா என்ன மாம்ஸ் மேல போறதுக்கு கட்டை ஏதாவது வேணுமா? எனக்கு அந்த கட்டல வேணாம் இந்த கட்டையே போதும் உன்னை என்ன பண்ற பாரு. ராமசாமி என் தம்பி வந்திருக்கான் சுட சுட டிஃபன் ரெடி பண்ணு. தம்பி வந்தோடனே சுட சுடவா நமக்கு மிச்சம் இதுதான் என்ன பண்றது? இல்லைங்க என்ன இது மிச்சம் இது யாருக்கு? பிச்சைக்காரனுக்கு. பிச்சைக்கார யாரும் வரல ஐயா தான் வந்திருக்கிறாரு. ஐயா வந்திருக்காரு. அப்ப கல்யாணம் முடிஞ்ச மாதிரிதான். இந்த சாப்பாட்டை கொண்டு போய் கொடுங்க, இத சாப்பிட்டோட உங்க கல்யாணம் முடிஞ்சிடும். அப்படிங்கிற ஐயா கொண்டு போய் குடுடி, ஐயாவுக்கே மிச்சம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். தோ வந்துட்டேன். ராமசாமி எங்க? உங்க தம்பிக்கு மிச்ச மீதி எல்லாம் சூடு பண்ணிட்டு இருக்காரு. என்னது? இது சூடா டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல வந்தேன். ஹாய் டார்லிங். உட்காருடா. என்னடா ஒரு போன் கூட பண்ணாம திடீர்னு கிளம்பி வந்துட்ட? அது ஒண்ணு இல்லக்கா, யாராலும் பிடிக்க முடியாத ஒரு தீவிரவாத கும்பல நானும் என் கமாண்ட் படையும் பிடிச்சிட்டோம். அவங்களால எங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நான் என்னைக்கோ கேட்டிருந்த லீவை இப்ப சாங்ஷன் பண்ணிட்டாங்க. சரி ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு திடீர்னு போன் பண்ணாம வந்தேன். எப்படி? அவங்களால உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடாதே. என்னக்கா அது இப்படி கேட்டுட்ட? ஒரு கேப்டனுக்கு மனைவியா இருந்துகிட்டு நீ போய் இப்படி பயப்படலாமா? என்னதான் ஒரு கேப்டனுக்கு மனைவியா வாழ்ந்திருந்தாலும் பாசம்னு வரும்போது நானும் ஒரு சாதாரண மனுஷி தானப்பா. நீயும் அஸ்வினியும் என்னை விட்டு என்னைக்குமே பிரிஞ்சிட கூடாது. அந்த ஆதங்கத்துல தான் சொல்லிட்டேன். மாம்ஸ் சும்மா இருங்க மாம்ஸ். அம்மா ரொம்ப ஆதங்கப்படாதீங்க. மாம்ஸ இங்கே வச்சுக்கிட்டு இருந்தா தீவிரவாதிங்க வந்து தூக்கிட்டு போக மாட்டாங்க. மிலிட்டரிக்காரங்களே வந்து கண்டு கட்ட தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி மிலிட்டரில இருந்து வந்தா நான் மட்டும் தனியா போக மாட்டேன், என்னைய சேர்த்து தூக்கிட்டு போயிடுவேன். அப்பா அண்ணே, ஆயுதப்பம் இல்லாத பிள்ளைனே நம்ம தங்கச்சி. ஆமா, எப்படியோ மாடு கண்ட வித்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்து பீச கட்டிட்டோன்னே. நம்ம தங்கச்சி நல்லா படிக்கணும்னே. எல்லாமே நம்ம அம்மா அப்பா ஆசீர்வாதம் தானே. தம்பி, நம்மளுக்கு இருக்குது ஒரே ஒரு தங்கச்சி, அதுக்கு அம்மா அப்பாவே நம்ம தான். அது படிச்சு பெரிய ஆளாக தான் நம்ம லட்சியம். சரி சரி சீக்கிரம் சாப்பிடு, நேரத்துல ஊருக்கு போலாம். சரிண்ணே. அண்ணே கையை கழுவி சாப்பிடு அண்ணே. ஏய் பசிக்குதுடா, சாப்பிட்டு ஊருக்கு போலாம். அண்ணே கை கழுவ ஒரு செகண்ட் தான் ஆகும், அது வரைக்கும் தாங்க மாட்டேன். கையை கழுவுனே. சே, இவன் ஒருத்தன் சொன்னா கேட்க மாட்டான். நீ சொன்னா கேட்க மாட்டேன். ஆமா, அந்த கை கொடு. ஏய் தம்பி, எங்கடா இங்க இந்த கேரையை காணோம்? இங்கதானே வச்சேன். தம்பி கீழே பாரு, அந்த பக்கம் பாரு. எங்கடா போயிருக்கோம்? நெருப்புல கண்டுபிடிக்கிறவங்க போச்சு. என்னன்னே ஒரே மாயமா இருக்கு. அதான் எனக்கு சொன்ன மாதிரி கை கழுவாமே சாப்பிட்டுக்கலாம் இருக்கேன். நான் சொன்னா கேட்டா தானே வர கோபத்துக்கு. நீ சொன்னதை கேட்டுக்கலானே. உன்ன அடிக்கானே, நான் என்னென்ன பண்ணுவேன்? ஏய் அங்க பாரு, நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பிடறாங்கடா. யாரா வாங்க? யாரா நீங்க? சாப்பாடு கொடுங்க. சாப்பாடு கொடுங்க. கடிச்சிருவாங்க போல இருக்கு. சாப்பாடு கொடுடா. தம்பி, உன் ஜனத்துல நீ கொரோனா பிறந்து பாய் கொடுத்துருக்கு. கிராண்டிடுவாங்க போல இருக்கு. குழந்தை பையில பாக்குறேன். ஒரு நாள் கை கழுவாம சாப்பிட்டா என்னடா? என்ன பாத்திரத்த? நம்ம பரம்பரையில என்னைக்கு கை கழுவி சாப்பிட்டுருக்கோம்? உன் பேச்ச கேட்டு பத்தியான ஊருக்கு வச்சுடா. ராகுல் காலத்தை பிறந்தவன. போமாடா. போலாம்பா. வாங்க வாங்க. மெல்ல மெல்ல. நீங்க ஒருத்தர் பேச்சு வாங்க. பாய். பாய். தேங்க் யூ. ஹாய். யாரு நீ டிராப் பண்ணிட்டு போறது? தெரியல, கேட்டுலாமா? எங்க அம்மாவோட தம்பிடி, என்னோட மாம்ஸ். எங்க ரெண்டு நாள் ஆளே காணோம். என்னடி ஆச்சு? அது அது ஒண்ணு இல்லடி. இல்லடி, நீயும் தேஜாவும் சேர்ந்து. ஏய் சும்மா ரெடி. யார பத்தி யார்கிட்ட பேசுன்னு தெரியல. பேசுறடி. தேஜாவும் 2 நாளா வரல, நீயும் 2 நாளா காலேஜ் வரல. அதான் ஓடி போயிட்டீங்களோன்னு நினைச்சோம். ஏய் என்னடி சொல்ற? ஒண்ணுதாண்டி. யாரு? நானா? அந்த தேஜா கூடவா? யாராவது இனிமே அந்த தேஜா பத்தி என்கிட்ட பேசுனீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாண்டி. என்னடி இவ என்ன எப்படி கோச்சிட்டு போறா? டேய் அஜய், இங்க வா. என்னக்கா? உட்காரு. நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு இப்பதான் நேரம் வந்திருக்கு. இத பாரு, சுத்தி விளக்காம நேர விஷயத்துக்கு வரேன். நான் நல்லா இருக்கும் போதே உனக்கும் அஸ்வினிக்கும் கல்யாணத்தை பண்ணி பாக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என்னப்பா சொல்ற? அக்கா
நாம 2 பேரும் ஆசைப்பட்ட போதுமா? இந்த காலத்து பொண்ணுங்களா ரொம்ப ஃபாஸ்ட். முதல்ல அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? டேய் என்னடா குழப்பற? அக்கா, எந்த ஒரு தாயும் தான் பொண்ணு ஆசைப்பட்டத மனக்குணமா வாங்கி கொடுப்பாங்க. அதுல அந்த பொண்ணு படுற ஆனந்தத்தை பார்த்து அந்த தாய் பூரிப்படைவாங்க. ஆனா ஆனா என்னப்பா, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லப்பா என் அஸ்வினி. எந்த தாயுமே தன் பொண்ணுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொன்னா நிச்சயமா புரிஞ்சுப்பாங்க. அஸ்வினிக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதக்கா. உங்க பேச்சு நான் மீறுவனா? வரேன்க்கா. ஆ. நல்ல பையன். டார்லிங் chill please. அண்ணா என்னைய போடா போடா ஒண்ணு லேடிட்டா போ. தெரியுமா ரேசிங் விடுறா. எப்படி விடா எப்படி அமுக்கு 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 அடி அடி விடாத 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 சில்லு சில் ப்ளீஸ் சில் ப்ளீஸ் சில் ப்ளீஸ் சில் மாடி. சூப்பர் சில்ல பெருசா ப்ளோ பண்ணி ஆளு கொண்டு வீட்டுல வச்சுக்க வேண்டியதான். ஏடா உங்களுக்கு வேற வேலை இல்லையா? வேறதான் செஞ்சுக்கிட்டு இருக்கல கண்ணா வரல உனக்கு. இதெல்லாம் ஒரு வேலையா? ஏண்டா படிச்சோமா வேலைக்கு போனோமா 4 காசு சம்பாரிச்சோமான்னு இல்லாம ஏன்டா இப்படி காலேஜ்குள்ள வந்து பொண்ணுங்களை எல்லாம் கலட்டு பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் வாடி, இதுங்க கிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இதுங்கெல்லாம் தேரவே தேராது. தெரியுது இல்ல போடி. டேய் இனிமேல் இவ்வளவு எல்லாம் போட்டோ எடுக்க கூடாதா? ஒவ்வொருத்தியா கடத்திட்டு போய் ஆளுக்கு 2 பிள்ளைய பத்தி கையில கொடுத்துட வேண்டியதா? அப்பதான் சரியாகும். இத போய் என்ன போட்டாட்டீங்க? நீ தானே சொன்ன. நான் தான் சொன்னேன். அண்ணா அங்க நிறைய பேர் வருது. வருதா 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 ஓடியா ஓடியா. அண்ணே இது எதுக்குனே சிரிச்சு அழகா இருக்கு. இதா ஆமனே குட்டி சில் ப்ளீஸ். சரிமா? அடாடா என்ன அழகா இருக்கா பாரியா. எதுக்கு ராஜா என்ன போட்டோ எடுத்த? இவன் தான் ஆசைப்பட்டான்ல இவனை கட்டி வைக்கிறதுக்கா? எருமை எருமை, எனக்கு அந்த ஜோலி எல்லாம் எப்போ முடிஞ்சிருச்சு. 4 வயசுல ஆம்பளை பையன் இருக்கான். இல்லையா? ஒழுங்கு மரியாதையா போட்டோ நாளைக்கு என் புருஷன் கிட்ட கொடுத்துரு. இல்ல நோட் எடுத்துட்டு வர மாட்டேன். விளக்க மாத்த எடுத்துட்டு வந்து 3 பேர் முடியும் பிச்சு எடுத்துருவேன். கொலை பண்ணவும் டைம் மாட்டேன். வாடி போலாம். ஏடுபட்ட பயலுங்க. உள்ள இருக்காம்டா 2 பிள்ளைங்க வேஸ்டா போச்சுறானால. யாருக்கிட்ட தெரியும் இமிட்டு காட்டி இவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்குன்னு? அட அத விடுங்கண்ணே, அடுத்த வேலையை பாப்போம். அண்ணே அங்க ஒரு பிகர் வருது. வா 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 வா. அஸ்வினி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்னம்மா விண்ணப்பமா? இல்லம்மா, சுயநலம். என்ன எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறியா? அடிப்பாவி, என் தம்பி இந்த காலத்து பொண்ணுங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்னு சொன்னா, ஆனா நீ இவ்வளவு சூப்பர் ஃபாஸ்டா இருப்ப நான் நினைக்கவே இல்லம்மா. அம்மா, என் மனசுல ஒரு நினைப்பு இருக்கு. அது தப்புன்னு தெரிஞ்சாலும் அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலம்மா. யார்கிட்ட? என்கிட்டயா இல்ல உன் மனசுல இருக்கிறவங்க கிட்டயா? அம்மா, நான் அவரை பார்த்தது கூட இல்லம்மா. என்னது, அவரை பார்த்ததே இல்லையா? ஆமாம்மா. இது பாரு அஸ்வினி, ஒருத்தர் மனசளவுல புரிஞ்சுக்கிட்டாதான் காதல். அத வலுக்கட்டாயமா திணிக்கவும் முடியாது, யாருக்கும் சுலபமா இதயத்துல இருந்து தூக்கி கொடுத்துடவும் முடியாது. அவ்வளவு புனிதமானதுமா காதல். அம்மா, அவரோட கவிதைய அணு அணுவா நான் ரசிக்கிறவம்மா. ஆனா அவரை இல்லையே. அதாம்மா எனக்கும் எப்படின்னு சொல்ல தெரியல. அஸ்வினி, அவனோட கவிதைகள் உனக்கு மட்டுமே சொந்தம் இல்ல. அப்படி இருக்கும்போது அவன் உனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நீ எப்படி தப்பு கணக்கு போடுவ? இத பாருமா, நான் ஒண்ணும் உன் காதலுக்கு எதிரியும் இல்ல, கட்டாயப்படுத்தி உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு அரக்கத்தனமான அம்மாவும் இல்ல. கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிருமா. அது கவிஞனா இல்ல இந்த நாட்டை காக்குற என் தம்பியான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. என்ன பண்றது? அந்த கவிஞனோட அட்ரஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சு அவர்கிட்ட நம்ம காதல சொல்லிட வேண்டியதுதான். அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு. என்னப்பா காலையில தூங்கிட்டு இருக்க? டேய் வேதனோட இருக்கடா மூதேவி. ஏன் ஊர்ல இருந்து வர படத்தெல்லாம் நிப்பாட்டிட்டாங்கல்ல, கோவத்தை கிளப்புறேன். எப்படி வரான்? நீ சும்மா இருக்க மாட்டாம ஊருக்கு லெட்டர் போட்டு சித்தப்பையன் 2 பேர்த்த இங்க வர வச்ச. அவங்க இங்க வந்து நாம என்ன செய்யறோம்னு உழவு பார்த்து ஊர்ல போய் கோட்டாங்க போயிட்டு போட்டு விட்டாங்க. இனி விளக்கமாறு கூட இங்க வராது. அண்ணே எங்களை விட்டு ஊருக்கு போயிடாதீங்கண்ணே, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது.
4 பேரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போனாலும் போகணுமே தவிர எங்க விட்டுட்டு போய் ஆத்தாப்பன பாத்துறாத. டேய் அப்படிலாம் ஆத்தாப்பன போய் பார்த்து சரண்டா வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடா. நான் மாவஸ்தேன். சரி இப்ப என்னடா பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்கடா. ஐடியா தானே, அதுக்கா பஞ்சம். கைவசம் வச்சிருக்கேன்ல. என்னது? வாங்க சொல்லு. டேய் சூப்பர் பேட்ரா. நீ எங்கேயோ போயிட்டடா. சரி மத்த மட்டும் இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குல்ல? வாங்கடா, ஏதாவது நான் பாத்துக்கிறேன். வாங்க போவோம். அண்ணன் குருசாமியின் புகழ், அண்ணன் குருசாமியின் புகழ், அண்ணன் குருசாமியின் புகழ், அண்ணன் குருசாமியின் புகழ், அண்ணன் குருசாமியின் புகழ். இந்த படம் போதுமா? இந்த படம் போதுமா? இந்த படம் போதுமா? மாணவர் சமுதாயம், மாணவர் ஒற்றுமை. அப்படி போய் நிப்பாட்டுங்கடா. மாணவரின் ஒற்றுமை, மாணவரின் ஒற்றுமை, மாணவரின் ஒற்றுமை. நோட்டெல்லாம் உண்டியில போறாங்கடா. இவனுக்கு தொல்லை தாங்க முடியலையே. நாம இப்ப போலீஸ்க்கு போன் பண்ணலாம். மேல இடத்துக்கு நம்ம எல்லாம் பதில் சொல்லணும். மாணவரின் ஒற்றுமை, மாணவரின் ஒற்றுமை. அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு மாணவரின் ஒற்றுமை. போலீஸ் சமாளிச்சிட வேண்டியதா. அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு, அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு, அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு, அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படம் போதுமா? இங்க பாருப்பா, உன் பிறந்த நாளைக்கு போலீஸ் பந்தோபஸ்து எல்லாம் போட்டிருக்காங்க. தேங்க்யூ சார். யாரா அவன் குருசாமிங்க? இவருதான். அதுக்கு என்னப்பா? என்னடா பண்ற? கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்கு? எனக்கு பிறந்த நாள். யாரா நீ? நான் ஸ்டூடெண்ட். படிக்கிற ஸ்டூடெண்டா? படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்டா? படிச்சுக்கிட்டா படிச்சு முடிச்சாதான் சார். ஸ்டூடெண்ட் தான். ஆமா. தேங்க்யூ சார். சரியான நேரத்துக்கு வந்தீங்க. ப்ரொஃபசர் வந்தார்ல, நாங்க யாரும் அவரே கட்டு தெரிஞ்சுக்க. நான் தான் உங்களுக்கு போன் பண்ணேன். இந்த 4 பேர் படிப்பு முடிச்சு 6 வருஷம் ஆச்சு. காலேஜ் வாசல்ல நின்னு ஸ்டூடெண்ட மட்டும் ரேக்கிங் பண்ணல சார். அவங்கள பார்க்க வர அப்பா அம்மா ப்ரொஃபசர்ஸ் எல்லாரையும் ரேக்கிங் பண்றாங்க சார். கடைசியில காலேஜே மூட வச்சுட்டான். ஏண்டான்னு கேட்டா இவனுக்கு பிறந்த நாளா. இவன் பிறந்தா என்ன, பிறக்காம போன இவன் என்ன பெரிய ஜனாதிபதியா சார்? இவன் இந்த தடை சட்டை பொட சட்டை இருக்குல்ல, அதுல இவனை உள்ள தள்ளுங்க. கூட்டிட்டு போங்க சார் இவனை. சரி நான் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறேன். ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுங்க. சார் நானா எங்க மேல கை வச்சுக்கோங்க. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சார் வேணா சார். ஏன் சார் ஸ்டூடெண்ட் அடிக்கிறீங்க? வேணா சொன்னா கேளுங்க. என்ன வேணாங்கிற? நான் என்ன செலவு காசு கொடுக்குறேன்னு அது இல்ல, கை விட்டப்படாதுல்ல. படிச்சு முடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் இங்க என்ன வேலை உங்களுக்கு? ஏதாவது வேலை வெட்டி பார்க்க வேண்டியதானே? எதுக்கு சார் போகணும்? என் தாய் மண்ணை விட்டு எதுக்கு போகணும்? மத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நன்றி கெட்டவே நான் கிடையாது சார். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு அமெரிக்கா, ரஷ்யா, துபாய்னு போய் டாக்டர், விஞ்ஞானி, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மத்த நாட்டுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கான். நான் அந்த மாதிரி அங்க போய் உழைச்சு கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல சார். எங்க ஆத்தா பையன் அப்படி பெத்து போடல. நான் இந்தியாவுடைய செல்ல புள்ள. செத்தாலும் இந்த காலேஜ்ல தான் உசுறு போவோமே தவிர உட்காந்தாலும் அந்த காலேஜ் காமெடி சொல்லலாம் உட்காந்து சாரு. நான் அந்த காலேஜ் உப்பத்துல வளர்ந்தவன். என்னை யாரும் எந்த ஊருக்கு எந்த வேலைக்கு அனுப்ப முடியாது. இது எங்க ஆத்தா பெருமாள் மேல சத்தியம் சொல்லிவிட்டேன். இந்தியாவின் குத்து விளக்கு, இந்தியாவின் ஒளி விளக்கு. இந்தியாவோட குத்து விளக்கா? அங்க குத்தாங்க, அங்க குத்தப்படாது. அஸ்வினி, 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 என்னடி ஆச்சு? சோகத்தை போட்டு தாக்குற? ஒண்ணு இல்லடி. வாங்கடி, உங்களை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னடி ஆச்சு? அந்த கவிஞரோட அட்ரஸ் கிடைச்சதா? அவன் கிடைக்கல. என்ன கிடைக்கலையா? ஆமாண்டி, நாங்களும் நீ சொன்ன மாதிரி நேரா அந்த பிரஸுக்கே போய் அந்த ஓனர் கிட்டே கேட்டோம். ஒண்ணும் கிடைக்கல. ஏய், என்னடி சொல்ற? உன்னோட மானசீக காதல மெட்ராஸ்லயே இல்லையா? அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு லண்டன் போயிருக்காராம். எப்ப வருவார்னு அவர்கிட்ட கேட்டா அது அவருக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? அட்லீஸ்ட் அவர் அட்ரஸ் யாரும் கொடுங்கன்னு கேட்டோம். அதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப என்னடி பண்றது? இப்படி இருக்குது உன் காதலோட மேட்ரு. எனக்கு என்னமோ உன் காதல் நிறைவேற மாதிரி தோணல. எதுக்கும் உன் மனசை மாத்திக்கிறதா நல்லது. நாங்க வரோம், பாடி போலாம். அஸ்வினி, என்னாச்சு? உன் கவிஞர் கிடைக்கலையா? இல்லம்மா. அப்ப நீ எனக்கு என்ன பதில் சொல்ல போற? தெரியலம்மா. இது பாருமா, காலம் ஓடிக்கிட்டே இருக்கு, உன் வயசு ஏறிக்கிட்டே இருக்கு. காலாகாலத்துல நடக்க வேண்டியது நடக்கணும். உன் ஆசைதான் நிறைவேறல,
இந்த அம்மா ஆசையாவது அம்மா இது பாரு, நல்ல யோசனை பண்ணி சொன்னா போதும். ஒண்ணும் அவசரம் இல்ல என்ன? உன்னோட மானசீக காதல மெட்ராஸ்லயே இல்லையா? அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு லண்டன் போயிருக்காரா? எப்ப வருவார்னு அவர்கிட்ட கேட்டா அது அவருக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்னமோ அவன் காதல் நிறைவேற மாதிரி தோணல. எதுக்கும் உன் மனசை மாத்திக்கிறது நல்லது. இது பாருமா, காலம் ஓடிக்கிட்டே இருக்கு, உன் வயசு ஏறிக்கிட்டே இருக்கு. காலாகாலத்துல நடக்க வேண்டியது நடக்கணும். உன் ஆசைதான் நிறைவேறல, இந்த அம்மா ஆசையாவது. அம்மா அப்படி வர சொல்லுங்க. वसन्तो अस्यासीदाज्यम् ग्रीष्म यद्म सरद्भविः वेदाहमेदम् पुरुषम् मम सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणे नमोऽस्तुते गतिमेलं माङ्गल्यं तन्तुनानेन मम எங்களை ஆசீர்வாதம் பண்ணுக்கா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எழுந்துருமா.
ஐயோ. தம்பி அந்த பையன் யாருன்னு தெரியுமா? யாருன்னு எனக்கு தெரியாதுக்கா. ஐயோ. ஒரு பொண்ணு ஆகக்கூடாது. அந்த கடவுள் தான் அவரை காப்பாத்தணும்க்கா. உனக்காக தெரியுமா? அவர் பேர் தேஜா. என் கூட காலேஜ்ல படிக்கிறவரு. சரி சரி கவலைப்படாத. அஸ்வினி ஒண்ணாக. இந்த மருந்தெல்லாம் உடனே வாங்கிக்கோங்க. அவனை அனுப்பி வை. இந்தப்பா முதல்ல இந்த மெடிசன்ஸ் வாங்கிட்டேன். சீக்கிரம் வா. சீக்கிரம் வா. டாக்டர் இப்ப எப்படி இருக்கு? ப்ளீஸ் ஆல்ரைட். இன்னும் 24 மணி நேரத்துல பேஷண்ட் கண்ணு ஒன்றும் திறந்து ப்ராப்ளம் இல்லை டாக்டர். பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. டோன்ட் வரி. Thank you, doctor. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பாத்தியா அஸ்வினி, God is great. தேஜா என்னங்க என்னங்க என்ன அஸ்வினி சொல்லு. என் மனசுல ஒரு ஆசை இருக்குங்க. நம்ம குறைஞ்சது 10 குழந்தைங்களாவது பெத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? வாழ்நாள் பூராவும் நீ எனக்கு குழந்தையாவும் நான் உனக்கு குழந்தையாவும் இருந்துடணும்னு ஆசைப்படுறேன். ஆ, என்ன சொன்னீங்க? என்னங்க என்னங்க மம்மி மம்மி யாராவது சீக்கிரம் வாங்களேன். என்ன அஸ்வினி, என்ன சொல்ற தேஜா? ஒண்ணு சொல்லுங்க. இப்பதான் கண்ணை திறந்து ஒவ்வொருத்தரையா பாத்துட்டு இருக்காரு. ஹலோ மிஸ்டர் தேஜா, என் உயிரை நீங்க காப்பாத்திட்டீங்க. என் உயிர் உள்ள வரைக்கும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன். அஸ்வினி, யார் இவரு? சாரி, இவரை இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன். இவர்தான் என் ஹஸ்பண்ட் அஜய். ஹலோ. அப்போ அப்போ நீ ஏன் கொண்டாடுறியா? நம்ம சின்னம்மாவோட ஃப்ரெண்டு குண்டடிப்பட்டு வந்தாரே, அவரு செத்து போடுற போது போயிட்டாரே, எப்படின்னு? அவருக்கு அடிபட்டாலும் பட்டுச்சு. நான் வீட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் நடந்து 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 என் செருப்பு தண்ணிதான் மிச்சம். அதை விடு, அவர் உயிரை காப்பாத்திட்டாங்க. நம்ம உயிரை இன்ஸ்டால்மெண்ட்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா அம்மா என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, குண்டடிப்பட்டாரு, அவர் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்னு நானும் அண்ணனும் பேசிட்டு இருந்தோம். அதானே? இல்ல வேலையை பாருங்க. மம்மி, தேஜா கண்ணு முடிச்சிட்டாரு, பேச ஆரம்பிச்சிட்டாரு. மம்மி, அப்படியா? வா பாக்கலாம். அண்ணே, அவர் பேச ஆரம்பிச்சுட்டாரா? உங்க செருப்பு தெரிஞ்ச கதை அவர்கிட்ட போய் சொல்லுங்க.
அக்கா பாத்தீங்களா தேஜாவ? உட்காருப்பா பாத்து. ஐயோ தம்பி, எங்க குடும்பத்துக்கு நீங்க செஞ்ச உதவியை எங்களால மறக்கவே முடியாது. எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலப்பா. என்னங்க நீங்க பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு? அது இல்ல தம்பி, நாங்க எத்தனை குடும்பத்துக்கு நல்லது பண்ணிருக்கோமோ எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்க குடும்பத்துக்கு நீங்க எவ்வளவு பெரிய நல்லது பண்ணிருக்கீங்க. எங்களுக்கு நீங்க தான் தெய்வம். ஆமா, உங்க அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு அப்பா அம்மா எல்லாமே என் அஸ்வினி தான். என்னக்கா இப்ப போய் என்ன மம்மி இது? எப்ப என்ன கேட்கணும்னே உனக்கு தெரியாதா? கொஞ்சமாச்சு சூழ்நிலையை புரிஞ்சுக்கமா. அங்க பாரு. சாரி, ஐம் சாரி, என்ன மன்னிச்சிருங்க. இனிமே இது உங்க வீடு, நீங்க இங்கேயே தங்கிக்கலாம். அஜய் எப்படியோ அதே மாதிரிதான் நீங்களும். போதுமா? தேங்க்ஸ் கா. அப்ப அஸ்வினி எனக்கு கோவிந்தன், கோவிந்தன். என்ன தம்பி? கரண்ட் பில்ல கட்டிட்டீங்களா? ஐயோ மறந்தே போச்சு. கல்யாணத்துல நடந்த கலாட்டால உங்களுக்கு வேற அடிபட்டு போச்சு. அதுல எல்லாமே மறந்து போச்சுங்க. இப்படி சொன்னா எப்படின்னு? கரண்ட கட் பண்ணிட்டாங்கண்ணா. அதை எப்படி விட்டுடுவேன்? கட்டிட மாட்டேன். போங்க போங்க, உடனே போய் கட்டுங்க. ஐயோ என்னெல்லாம் கொட்டிடுச்சு. அம்மா பார்த்தா திட்டுவாங்களே. இப்ப என்ன பண்றது? அம்மா ஒருத்துக்குள்ள தொடச்ச வேண்டியதான். கோவிந்தா, ராமசாமி எங்க போனாங்க? ஒருத்தரையும் காணுமே. ஐயோ அஸ்வினி, வாசல்ல என்ன கொட்டிருக்கு பாத்து வா. பரவாயில்லங்க, ஐ அம் ஆல் ரைட். என்ன ஆல் ரைட்? இங்க போய் தொலைஞ்சானுங்க அவனுங்களா? கோவிந்தா, அஸ்வினி உனக்கு ஒண்ணு ஆகலையே? உனக்கு அடிபட்டு இருக்கு. இரு நான் பாக்குறேன். உனக்கு ஒண்ணு ஆகலையே? இரு நான் பாக்குறேன். கேளுங்க, ஐ அம் ஆல் ரைட். என்னங்க, காஃபி ரெடி. தேங்க்ஸ் அஸ்வினி. என்னங்க இது? கையில துப்பாக்கி வச்சிருக்கீங்க? ஐயோ, அது சுட்டுட போதுங்க. முதல்ல அதை கீழே வச்சிருங்க. ஐயோ, சுட்டுட போது வேண்டாங்க. சொன்ன கேளுங்க, வேண்டாம். எனக்கு துப்பாக்கியை பார்த்தாலே அலர்ஜியா இருக்குங்க. தயவு செஞ்சு அதை கீழே வைக்க போறீங்களா இல்லையா? என்னடி இது? ஒரு கேப்டனுக்கு பொண்டாட்டியா இருந்துட்டு இந்த துப்பாக்கியை பார்த்து பயமா இருக்குன்னு சொல்ற? சேச்சா, ஐயோ, விளையாடாதீங்க. இப்பதானே ஒரு துப்பாக்கி குண்டுல இருந்து தப்பிச்சிருக்கீங்க. மறுபடியும் துப்பாக்கியோட விளையாட்டா? வேணாங்க, தயவு செஞ்சு அதை கீழே வச்சிருங்க. ப்ளீஸ், சொன்ன கேளுங்க. எனக்கு தெரியும்டி இந்த துப்பாக்கில எப்ப குண்டு போடணும், எப்ப இது வெடிக்கணும் எனக்கு தெரியும்டி. ப்ளீஸ், சொன்ன கேளுங்க. துப்பாக்கியை கீழே வச்சிருங்க. இத பார், இப்ப வெடிக்கும். ஐயோ, வேண்டாங்க, வேண்டாங்க, ப்ளீஸ், வேண்டாம். ஏய் அஸ்வினி, அஸ்வினி, அஸ்வினி சொல்றது கேளு. ஏய் அஸ்வினி, அஸ்வினி சொல்றது கேளுமா. ஏய் அஸ்வினி, சும்மா விளையாடி தான் பண்ண. ஏய் அஸ்வினி, என்ன ஃபாஸ்டா ஓடுறா? ஏய் அஸ்வினி, என் மேல கோவமா? இல்ல, நான் நம்ப மாட்டேன். என் மேல கோவம் தானே? நான் ஏதோ விளையாட்டுக்கு பண்ணா நீ அதை சீரியஸா எடுத்துக்கிட்ட. பாரு, சரி சிரிக்க மாட்டேன். உன்னை எப்படி சிரிக்க வைக்கிறது எனக்கு தெரியும். இப்ப பாரு. ஆய், இப்போ உன்னை என்ன பண்ண போறா? ஐயோ, என்னங்க? விடுங்க, விடுங்க. என்னாச்சு? யாராவது பார்க்க போறாங்க. பாக்கட்டுமே. நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே. புருஷன் பொண்டாட்டினா அப்படி தான் இருப்பாங்க. ஐயோ, அதுக்காக இப்படியா? எப்படி? கதவு கூட சாத்தாம. கதவு தானே, சாத்திட்டா போச்சு. கதவை மூடியாச்சு. இப்போ ஓகே தானே? அஸ்வினி, அஸ்வினி, அச்சு, ஐயோ, அஸ்வினி, அச்சு. என்னது? அஸ்வினி ஆண்டி, அஸ்வினி இருக்காளா? அஸ்வினி மேல, அவ மேல இல்ல, வெளியில போயிருக்கா. அப்ப அஜய் இருப்பாரு? அஜயும் இல்ல, அவன் ஃப்ரெண்ட் யாரோ வந்திருக்கான்னு அவனை பார்க்க போயிருக்கான். ஓகே, அப்போ
நான் மேல போய் rest எடுக்கிறேன். தேஜா, நான் வந்து லாயரை பார்க்க போனோம். சரி போயிட்டு வாங்க. இல்ல இல்ல, அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு தனியா போக ஒரு மாதிரியா இருக்கு. நீ வாயேன் தேஜா. ஹலோ. சரி, okay, யாருமே இல்ல. வாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? காரணம் யாரு? அந்த ஆண்டி தான். ஏன் இந்த தப்ப பண்ண? எதுக்காக இந்த தப்ப பண்ண? அதுவும் அவங்க அம்மா பாக்குற மாதிரி. இப்ப என்ன பண்ண போற? இதுல இருந்து எப்படி தப்பிக்க போற? எப்படி தப்பிக்க போற? தப்பிப்பேன். டேய், சச்சின் டெண்டுல்கர் பேட்டிங் எப்படின்னாரு? பேட்டிங் விட ஆக்டிங் டாப்ல. தண்ணி போட சத்தம் கேக்குது. கோவிந்தா, ராமசாமி, ச்சே, எங்க போய் தொலைஞ்சானுங்க? ஐயோ, ஒயர் வேற கட்டா இருக்கு. பாத்திரம் துணியில இங்க வந்துருச்சே.
ஹாஸ்பிடல்ல என்ன ஆயிருக்கு? ஐயோ அக்கா அக்கா அம்மா அம்மா அஸ்வினி அம்மா ஐயோ அஸ்வினி அக்கா ஐயோ சீக்கிரம் டாக்டர் போய் போன் பண்ணியா அஸ்வினி அக்கா ஐம் சாரி அஜய், உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னாச்சு சார்? வந்துருச்சு அஜய். உங்க அக்காவோட மரணம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அவங்க கரண்ட் ஷாக் அடிச்சு தான் செத்துருக்காங்க. ஆமா, எல்லா ரிப்போர்ட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அஜய், உங்க அக்காவோட மரணத்துல உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? அஜய், நீங்க ஒரு மிலிட்டரி ஆபீசர், எதுவா இருந்தாலும் நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. அப்படி உங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இருந்தா தயவு செஞ்சு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்க யாரா இருந்தாலும் சரி, உடனே அவங்களை கண்டுபிடிச்சு நாங்க அரெஸ்ட் பண்ணிடுவோம். என்ன யார் மேலேயாவது சந்தேகமானு கேக்குறாங்களே, இந்த நேரம் பார்த்து ராமசாமி கடைக்கு வேற போயிட்டான். கடைக்கு போனவன போலீஸ் அப்படியே சந்தேகத்துல புடிச்சிட்டு போயிட்டா. அவனை பார்த்தா வேற திருட மாதிரியே இருக்கான். புடிச்சுக்கிட்டு போட்டோமே, எந்த பொண்ணை பார்த்தாலும் அதான் ஊனம் நம்மள தொல்லை கொடுத்துட்டு இருக்கான். இந்த சாக்கிலாவது ஒரு 10 நாள் நம்ம நிம்மதியா இருக்கலாமே. அது சரி போறாரு. ம். அஸ்வினி, முதல்ல நில்லுமா. அஸ்வினி, சொல்றது கேளு. அஸ்வினி, அழுதமா. நீ அழுதா என்னால தாங்க முடியாதுமா. உனக்குள்ள ஒரு உயிர் இருக்குமா, அதை மட்டும் மறந்துடாதுமா. வேண்டாங்க, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். அஸ்வினி, அப்படி சொல்லாதம்மா. ஏண்டா? இது என்னைக்கு வயித்துல வளர்ந்துச்சோ அன்னைக்கு எங்க அம்மா எனக்கு இல்லாம போயிட்டாங்க. வேண்டாங்க, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். அப்படி சொல்லாதம்மா, அப்படி சொல்லாதடா. இந்த குழந்தை நம்ம வாரிசுடா. இந்த குழந்தை யாரு நினைச்சா? என் அக்காடா, உன் அம்மா. உன் அம்மா தான் உன் வயித்துல நம்ம வாரிசா வளர்ந்துட்டு இருக்காங்கடா. அது போய் வேண்டாம்னு சொல்லாதம்மா. சொல்றது கேளுமா. அத்தா குட்டி, பொம்மை வச்சு விளையாடுறேமா? ஆமா டாடி. வெரி குட், குட் கேர்ள். டாடி, மம்மி வராங்க. என்னங்க இது? என்ன? உங்க 2 பேரும் வீடு ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கேன். அப்பா என் பொண்ணு இங்க உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கீங்களா? ஆமா, நாங்க 2 பேரும் விளையாடுறதுக்கு ஒரு ஆள் குறையுதுல. நீ வா. ஐயோ, என்ன? விடுங்க. விடுங்கண்ணா. ஐயோ, குழந்தை வேற பாத்துட்டு இருக்கா. பாக்கட்டுமே, அதனால என்ன? அவளுக்கு ஒரு தம்பி பாப்பா வேணுமா, அதனாலதான். சீ, நீங்க ரொம்ப மோசங்க. இங்க பாருங்க உங்க டாடிய. என்ன மம்மி, டாடி என்ன பண்றாரா? டாடி, என்னம்மா? மம்மி கிட்ட வம்பு பண்ணா உங்களை நான் ஷூட் பண்ணிடுவேன். பண்ணு பாக்கா. ஏய், சும்மா ரெடி. என்னங்க என்னங்க என்னங்க, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், குழந்தைகிட்ட துப்பாக்கி கொடுத்து விளையாடுறீங்க விளையாடுறீங்கன்னு. ஏதாவது விபரீதம் ஆச்சுன்னா என்னங்க பண்றது? ஒண்ணும் ஆகாதுடா. உன்ன மாதிரி பயந்தாங்கோலே இல்லாம என் பொண்ணு என்ன மாதிரி தைரியசாலியா இருக்கட்டுமே. இது போய் கோச்சுக்கிறியோட இருக்குல்ல. குறைச்சல் இல்ல. ராமசாமி, ராமசாமி, என்னங்கய்யா? தேஜா எங்க போனா?
காலையில இருந்து காணுங்க, எங்க தொலைஞ்சானே தெரியல. சரி, அஸ்வினி மட்டும் தான் வீட்டுல இருக்கா. நான் கொஞ்சம் வேலையை வெளியே போயிட்டு வரேன். நீ பத்திரமா வீட்டை பாத்துக்க. நீங்க போங்க சார். சரி, நீங்க கவலைப்படாம போங்க. ஆம்பளை நான் எதுக்கு இருக்கிறேன். சாரி, தெரியாம படிச்சு. ஐயோ தம்பி, தம்பி எந்திரிங்க. மெதுவா. மிஸ்டர் அஜய், என்ன அஜய் இப்படி பண்ணிட்டீங்க? எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. அவனை கையும் களவுமா ஸ்பாட்ல பிடிச்சிருப்பான்ல. அவனை போய் தப்பிக்க விட்டீங்களே. என்ன சார் நீங்க இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அவனை பிடிக்க பாப்பாரா இல்ல உங்களுக்கு போன் பண்ண பாப்பாரா? அஜய், அவனை ஞாபகம் இருக்கா? அவனை உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? காட்ட முடியும். என்ன ஒரு 6 அடி 2 அங்குலம் இருப்பான். பாக்குறது கூட என்ன மாதிரியே தான் இருப்பான். ஆமா இல்ல அஜய், அவன் ஆக்சல் கூட கொஞ்சம் என்ன மாதிரியே தான் இருக்கும். அப்படிதானே? ப்ளீஸ், வேற என்ன சார் இது? நாங்க இவ்வளவு சீரியஸா கேட்டுட்டு இருக்கோம், நீங்க இப்படி ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருந்தா எப்படி சார்? ஏதாவது சொல்லுங்க அஜய். சார் ப்ளீஸ், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. என்கிட்ட சண்டை போட்டவங்க கிட்ட இருந்து ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன். என்னது? முதல்ல அவனை கொடுங்க அஜய். அதை வச்சு அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். கொடுங்க. மிஸ்டர் தேஜா, என்ன இது? மிஸ்டர் தேஜா, ப்ளீஸ் வேணாம் தேஜா. அது இந்த கை தானே? நல்லா பாரு அஜய், பார்த்து சொல்லு. பாரு அஜய், இந்த கை தானே? இந்த கை தானே? பாரு அஜய், இதெல்லாம் விளையாடுறியா? சார் ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க. இவன் பாக்குறதுக்கு தான் இப்படி இருக்கானே தவிர இவன் மனசு குழந்தை மாதிரி. உங்களுக்கு தெரியாதா இவன் குண்டடிப்பட்ட போது எவ்வளவு தைரியமா இருந்தானே? அப்கோர்ஸ் நான் இல்லைன்னா கூட என் ஸ்தானத்துல இருந்து என் குடும்பத்தை இவன் தான் காப்பாத்தான் சார். என்ன அஜய், எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன சொல்றீங்க நீங்க? அது ஒண்ணும் இல்ல சார், நான் மறுபடியும் ரெஜிமெண்ட் போனா கூட இவன் என் குடும்பத்தை பத்திரமா பாத்துப்பான் சார். அது மட்டும் இல்ல சார், என் குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது ஒண்ணுனா இவன் தான் உயிரையும் கொடுப்பான் சார். ஓஹோ, மொத்தத்துல தேஜா ரொம்ப நல்லவருன்னு சொல்ல வரீங்க, அப்படித்தானே? ஓகே தேஜா, நாங்க வரோம். வர அஜய். வெரி குட் தேஜா. ஓகே சார், நாங்க வரோம் சார். நீ இங்கதான் இருக்கியா? என்னடா புல் வெட்டிட்டு இருக்க?
அண்ணே நான் இங்க இருக்கிற புள்ளதான் வெட்டிட்டு இருக்கேன். நீங்க நல்ல நல்ல சமையலா சமைச்சு முதல்ல நீங்க அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே போடுறீங்க. பேசாம நான் சமையல்காரனா ஆயிருக்கலாம். அதை விடா. ஆமா, உனக்கு எப்ப கல்யாணம்? எது கேக்குறீங்க? தப்பா நினைக்காத. எனக்கு தான் கல்யாணம் ஆல இப்படியே போயிடுச்சு. உனக்காவது கல்யாணம் ஆச்சுன்னா எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்ல. பாருங்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பேசுறீங்க, அப்புறம் இருக்கிற 4-5 முடியோட உங்க தலையும் கட் பண்ணிட்டு ஜாக்கிரதை. உங்ககிட்ட சொன்ன மாதிரி என் புத்தி செருப்பால் அடிக்கணும். ஐயா, இவன் வயசானதுக்கு அப்புறம் திருந்துவான்னு பார்த்தா திருந்த மாட்டான் போல இருக்கு. இவன் செத்து அடக்கமானதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணமே பண்ணிக்கணும். இவன் எப்ப சாவான்னு தெரியலையே. தம்பி, நேத்து உங்களை செக்அப் பண்ணி டாக்டர் எழுதி கொடுத்த மாத்திரை எல்லாம் வாங்கி அம்மாட்ட கொடுத்துட்டேன். கோவிந்தன், எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தாச்சா? எல்லாரும் கொடுத்தாச்சு தம்பி. 10 பைசாவோட பேலன்ஸ் கிடையாது. சரி கோவிந்தன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன வேணும்னு சொல்லுங்க தம்பி. ஒரு ஹிந்து பேப்பர் வாங்கிட்டு வரீங்களா? கண்டிப்பா வாங்கிட்டு வந்துடுறேன். இப்ப வந்துடுறேன். என்னங்க? என்ன அஸ்வினி? இங்க கொஞ்சம் வாங்கல. வந்துட்டேன் அஸ்வினி. என்ன அஸ்வினி, எது கூப்பிட்ட? எனக்கு கோவிந்தன் மாத்திரை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா பிளேஸ் சாப்பிட்டீங்களா? இல்லையே, உங்ககிட்ட தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னு சொன்னானே. இது வரைக்கும் நீங்க மாத்திரையே சாப்பிடலையா? இல்ல. சரி, ஒரு கப் காஃபியும் அந்த டேப்லெட்டையும் எடுத்து வரியா? சரி, எடுத்துட்டு வரேன். சரி. லதா, என்ன அங்கிள்? இங்க வாமா. வரேன். என்ன அங்கிள், எதுக்கு கூப்பிட்டீங்க? ஓ, என்னமா அது? கையில கன்னு? இந்தாங்க அங்கிள் கன்னு. ஷூட் பண்ணி பாருங்க. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. இதெல்லாம் எனக்கு வேண்டாம். விளையாடுறதுக்கு ஒரு பொம்மை கொடுப்பியா? ஓ, குடுப்பனி. இருங்க, போய் எடுத்துட்டு வரேன். வா வா வா. இந்தாங்க அங்கிள். குட் கேர்ள். இத நான் சும்மா தான் கேட்டேன். இந்த நீயே வச்சுக்கோ. போங்க அங்கிள். லதா, என்ன அங்கிள்? கண்ணை மறந்து வச்சுட்டே போறியே. ஐயோ, மறந்துட்டேன் அங்கிள். இதுல எல்லாம் விளையாட கூடாது. ஓகே அங்கிள். இத பத்திரமா கொண்டு போய் உன் டாடி டேபிள் மேல வச்சிடு. ஓகே? சரி அங்கிள். ஏய் லதா குட்டி, என்னடா தனியா விளையாடிட்டு இருந்தியா? ஆமா டாடி. எனக்கு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, இந்த கண்ணை பார்த்தாலே எனக்கு அலர்ஜியா இருக்குன்னு. இதுல குழந்தை கையில வர கண்ணை கொடுத்து விளையாட வச்சிருக்கீங்களா? எங்க உள்ள ஏண்டி ஏந்திரி. ஏந்திரிக்க மாட்டேன். முளைச்சு 3 இலை விடல, உனக்கு கண் வச்சு விளையாட்டு கேக்குதா? விடுறி. விட மாட்டேன் மம்மி. விடுறீன்னா விட மாட்டேன். குடுறி. கொடுக்க மாட்டேன். கொடுக்க முடியா இல்லையா? கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன் மம்மி. கொடுக்க மாட்டேன். என்ன கேளு? கொடுக்க மாட்டேன் மம்மி. விடு. கொடுக்க மாட்டேன் மம்மி. கண்ணை விடுன்னு சொல்றேன். அஸ்வினி, என் மேல இருக்க கோவத்தை குழந்தை மேல காட்டாத. ஏய், விடு. எனக்கு வர அர்த்தத்துக்கு சுட்டுடுவேன். சுடுங்க. முதல்ல என்ன சுட்டுங்க. சுடுங்கங்கறல்ல. இல்ல அஸ்வினி, விளையாட்டு கூட உன்னை நான் ஷூட் பண்ண மாட்டேமா. ஏய் அஸ்வினி, சாரிடா. ஏண்டி, இனிமே கண்ணை தொடுவியா? இனிமே இவ உங்க கூட சேர்ந்தா இவ உருப்படவே மாட்டான். ஏய் அஸ்வினி, அடிக்காத. அடிக்காதன்னு சொல்றல. ஏய் அஸ்வினி, ஒழுங்கா அடிக்காதன்னு சொல்றல. சொன்னா கேட்க மாட்டேன். என்ன வர்ற ஆத்திரத்துக்கு தொட மாட்டேன்னு சொல்லுடி. தொடுவியா? தொட மாட்டேன்னு சொல்லு. எப்படியோ போய் தொலைங்க. ஐயா, ஐயா. அஜய், அஜய், என்னாச்சு? அஜய்.
மேடம் மேடம் சார் வந்திருக்காரு. ஆமா, கேப்டன் அஜயோட மரணம் நமக்கு மட்டும் இல்லம்மா, நம்ம நாட்டுக்கு பெரிய இழப்புமா. இந்த நாட்டுக்காக அவரு செஞ்ச சாதனையை நினைக்கும் போது கண்டிப்பா அவரு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா எங்க கிட்ட தாராளமா சொல்லலாம். நாங்க உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கோம். அதுவும் இல்லாம அஜய் டெத் விஷயமா மேல் இடத்துல இருந்து எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரஷர் மேல பிரஷர் வந்துகிட்டே இருக்குமா. இப்போ நீங்க இருக்கிற நிலைமையில உங்ககிட்ட கேள்வி கேட்டு வேதனைப்படுத்த மனசு வரல. நாளைக்கு எப்படியும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடும். அதுல தெரிஞ்சிடும் இது கொலையா தற்கொலையான்னு. நாங்க வரோமா? தைரியமா இருக்கு. மிஸ்டர் தேஜா, நீங்க தான் உங்களுக்கு துணையா இருந்து ஆறுதல் சொல்லணும். வரோம். என் பொண்ணுக்குட்டி பிச்சுக்குட்டி. அம்மா அம்மா எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. இவ்வளவு நாளா பெரியம்மா எங்களுக்கு தெய்வமா இருந்தாங்க. இப்ப அவங்களும் போயிட்டாங்க. எங்க கிட்ட பாசமா இருந்த கேப்டன் ஐயாவும் போயிட்டாரு. இந்த வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குது ஒரே மர்மமா இருக்குது. ஊர்ல இருக்கிற எல்லாரும் இத ஒளி விளக்குன்னு சொன்னாங்க. இப்ப அதே வாயால பேய் வீடுன்னு சொல்றானுங்க. ஆமாமா, படுத்தா தூக்கமே வரல, கெட்ட கெட்ட கனவா வருது. எங்களுக்கு கம்மி சம்பளம் கிடைச்சா கூட பரவாயில்ல, நாங்க எங்கேயாவது வேலை செஞ்சு பழிச்சுக்கிறோம். எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. வாங்கண்ணே போலாம். அண்ணே, அந்த ராமசாமி கூட இருக்க மாட்டீங்க. ராமசாமி எதுக்கு தெரியுமா இங்க விட்டுட்டு போறோம்? அடுத்தது அவனா கூட இருக்கலாம். வாங்க. குடியிருந்த கோயில். ஐயோ வந்துட போறா. வாங்க. பாருங்களா, பெத்த தாயும் தாலி கட்ட புருஷன் எழுந்துட்டு படுத்து வைக்கிற இந்த சினிமா கிட்ட போற நேரத்துல இந்த வீட்டுல பேர் விட்டு போறீங்களே, உங்களுக்கு ரொம்ப தைரியம் தான்டா. ஆனா அந்த தைரியம் எனக்கு இல்ல. ஏதா நான் இந்த வீட்டு உப்பு தின்னு வளர்ந்தவன். அதனால உங்ககிட்ட சொல்லிக்காம போறேன் சின்னமா. நான் எங்க போனாலும் அதை சும்மா விட மாட்டேன், விடவே மாட்டேன். போட்ட காசை கொடுத்துட்டு புல்லு கேக்குற என்னையா அது? இதே தலைவலியா போச்சு. பை சொல்றது இவனுக்கு தொல்லை என்னைக்குதான் தீருமோ? ஏன்னா மச்சி 3 புல்லாச்சு, இந்த கிக்கே ஏறலையா? டூப்ளிகேட்டா என்னமோ? ஆமாண்டா டூப்ளிகேட்டா. அங்க பாரு, மிலிட்டரி ஆபீஸரோட பொண்டாட்டி சும்மா தலை தலைன்னு கும்முன்னு வர. ஆமாண்டா தலை. டேய் மாமா, அவளுக்கு முன்னாடி பாத்தியா? இவன் முன்னாடி பாத்தியா பின்னாடி பாத்தியான்னு பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணாதடா. டேய் மச்சான், மிலிட்டரி செத்து போயிட்டானே, பாத்து யார் கஷ்டத்துல இருக்கான்? நம்ம கஷ்டம் தான் அப்படிங்கிற. அப்புறம் என்னடா, வாங்கடா போலாம். கமான்
என்ன தேஜா இது? எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அல்லே 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 தல்லே 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 அல்லே 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 ரத அல்லே தல்லே தல்லே தம்புடிச்சி தல்லே ஐயோ ஐநா வரும் மைனா வராடா அம்மம்மா மைனாவோட நைனா வராண்டா அப்பப்பா டொமிக்கு பொண்ணு நீ வராடா ஐயோ நிம்மியோட மம்மி வராடா. உட்காருமா. அம்மா, நீங்க இப்படி சிரிச்சிட்டு இருக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உண்மையிலேயே அஜய் அன்னைக்கு இதத்தாமா சொன்னாரு. நான் விட்டுட்டு போனாலும் நான் இல்லாத குறைய தேஜா தீர்ப்பாருன்னு சொன்னது சரியா போச்சுமா. ஆனா அவர் இந்த அர்த்தத்துல சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கலமா. என்ன சொன்னாரு? அதாவதுமா, நான் திருப்பி ரெஜிமெண்ட்டுக்கு போயிட்டா இந்த வீட்டை பாத்துக்க தேஜா இருக்காருன்னு சொன்னாருமா. ஆனா அவரோட கால் சரியில்லாம போனதுனால தன்னால திருப்பி ரெஜிமெண்ட்டுக்கு போக முடியாது, இந்த நாட்டுக்கு சேவை செய்ய முடியாதுன்னு தனக்கு தானே தற்கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு எங்க போலீஸ் ரிப்போர்ட் சொல்லுதுமா. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதமா. நீ உனக்காக வாழலனாலும் உன் குழந்தைக்காக நீ அவசியம் வாழ்ந்தே ஆகணுமா. 4 பேரு 4 விதமா பேசுறதுக்கு முன்னாடி நீயே ஒரு நல்ல முடிவு எடுத்துக்கமா. எனக்கு தெரிஞ்சு தேஜா ஒரு நல்ல துணைமா. அது மட்டும் இல்ல, உன் குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவா இருப்பாரு. நான் சொல்றத கேளுமா. இந்த குடும்பத்துல ஒருத்தங்கிற முறையில உங்ககிட்ட சொல்றேன். நீ சீக்கிரமா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுமா. ஏய், நல்லா படிக்கணும் என்ன? நான் வரேம்மா, வாங்க போலாம். தேஜா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். அது வந்து என்ன அஸ்வினி, பசிக்குதா? கொஞ்சம் பொறுத்துக்கோ, இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு தயார் பண்றேன். நீங்க சாப்பாடு தயார் பண்றதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு ஒரு நல்ல தாயாவும் என் குழந்தைக்கு ஒரு நல்ல தகப்பனாவும் காலம் பூரா நீங்க என்னோட இருக்க முடியுமா? ஏய், என்ன சொன்ன? ஒரு பொண்ணு ஒரு ஆண் கிட்ட வெக்கத்தை விட்டு எது கேட்க கூடாதோ அதை இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன். எனக்கு வாழ்க்கை பிச்சை தருவீங்களா? அஸ்வினி, அது தேஜா, ப்ளீஸ், நீங்க எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். எனக்குன்னு இருந்த சொந்தம் பந்தம் எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. அப்பவே நானும் போயிருந்திருக்கணும். இன்னைக்கு நான் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்களும் என் குழந்தையும் மட்டும்தான். என்ன சொல்ற? எங்க அம்மாவும் என் கணவரும் இருந்த இந்த இதயத்துல உங்களுக்கு ஒரு இடம் தர நான் தயாரா இருக்கேன். அஸ்வினி, நீ என்ன சொல்ல வர? தேஜா, ப்ளீஸ், நான் சொன்னது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியாது. இது முழுக்க முழுக்க என்னோட சுயநலமா கூட இருக்கலாம். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. இப்போ எங்க 2 பேரோட வாழ்க்கையும் உங்க காலடியில வைக்கிறேன். இதை ஏத்துக்காததோ உங்க விருப்பம். அஸ்வினி, அது வந்து ப்ளீஸ் தேஜா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்க முடிவை தெரிஞ்சுக்கிறேன். லதா குட்டி, தூக்கம் வருதாமா? ஆமா அங்கிள். வா, நான் தூங்க வைக்கிறேன்.
Ashwini. I got you. Got you, Ashwini. I really got you. I got you. I got you, Ashwini. I got you. I got you. Really, I got you, Ashwini. Ashwini. நான் வாழ்க்கையில முத போராடாம கிடைச்ச ஒரே பொக்கிஷம் நீதான் அஸ்வினி. I got you. அஸ்வினி, நீ எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா அஸ்வினி? என் உயிருக்கு உயிரான கவிதையை நான் மறந்த ஏன் தெரியுமா? அது நீ எனக்கு வேணுங்கிறதுக்காக உன் மேல உயிரியா வச்சிருக்க உங்க அம்மாவை கொன்ன. அது ஏன் தெரியுமா? அதுவும் நீ வேணுங்கிறதுக்காக உன்னை தொட்டு தாலி கட்டின உன் சொந்த புருஷன், அந்த சந்தர்ப்பவாதி, அவனையும் நான் தான் கொலை பண்ண. அது ஏன் தெரியுமா? நீ எனக்கு வேணும் அஸ்வினி. நீ எனக்கு வேணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அஸ்வினி. அஸ்வினி, ஐயோ, எப்ப நீ என்கிட்ட வாழ்க்கை பிச்சை கேட்கிற? பொடி 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 பைத்தியக்காரே. என் மனைவிய நீ எப்பவோ என் இதயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க. நீயே உன் வாயால எப்ப என்னை ஏத்துக்கோங்கன்னு கேட்க மாட்டியான்னு நான் எனக்குள்ள ஏங்கி குமிரிக்கிட்டு இருந்த. இப்ப சொல்ற, I love you, Ashwini. I love you, Ashwini. I love you. I really love you, Ashwini. பொடி பொடி பைத்தியம். இத பாரு, நீ என் உள்ளத்துல மட்டும் இல்ல, என் உடம்புல இருக்க. உனக்காக நான் எதை வேணாலும் பண்ணுவேன் அஸ்வினி. அஸ்வினி, அச்சு, நான் பிறந்ததுமே எங்க அம்மா இறந்துட்டாங்க. அந்த துக்கத்தை தாங்க முடியாம எங்க அப்பா குடிச்சு என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அன்புல இருந்து ஆடம்பர பொருள் வரைக்கும் எல்லாமே என்னோட அடாவடித்தனத்துல தான் கிடைச்சிருக்கு. இப்போ நீயும் அப்படிதான். சந்தோஷத்தை அழிச்சிட்டேன் பாவி. நான் தானே அவருக்கு வேணும். No, no, அஸ்வினி, ப்ளீஸ், நீ என்ன தப்பா நினைச்சிட்டு. அஸ்வினி, என்ன நம்ப அஸ்வினி. என்ன மிருகமாக்கிறாத. நீ எங்க இருக்க அஸ்வினி? எங்க இருக்க? நான் நேசிச்சு உன் அன்பு எனக்கு மட்டும்தான். உன்னை நான் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அஸ்வினி. எந்த சந்தர்ப்பத்திலையும் நான் உன்னை பிரிய மாட்டேன். உனக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். உன் குழந்தை அஸ்வினி, எங்க இருக்க? அஸ்வினி, நில்லு. அஸ்வினி, அஸ்வினி, நில்லு. அஸ்வினி, அஸ்வினி, நில்லு. அஸ்வினி, அஸ்வினி, எங்க இருக்க? நில்லு. நில்லு அஸ்வினி. என்ன மிருகமாக்கிறாத அஸ்வினி. என்ன நம்ப அஸ்வினி.
அஸ்வினி நான் சொல்றதை கேளு அஸ்வினி உன் அன்பு எனக்கு மட்டும்தான் அஸ்வினி உன்னை நான் விட மாட்டேன் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஐ லவ் யூ அஸ்வினி சொல்றதை கேளு வேண்டாம் வேண்டாம் அஸ்வினி என்ன மிருகமாக்கிறாத உன்னை நான் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் வேண்டாம் அஸ்வினி சொல்றதை கேளு அஸ்வினி இந்த மண்ணில் காற்று அழிந்தாலும் காதல் அழிவதில்லை காதலர்களே காதலை அழிக்காத வரை அன்புடன் ரவி ராஜா.